ஹலோ விவர்ஸ், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் டீச்சர்ஸாக இருக்கவங்க மற்றும் கவர்மெண்ட் நிதி பெறக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எழுதணுமா வேண்டாமா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரத்தாக போகுதா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது இயர் பை இயர் நடத்திட்டு இருக்காங்க. அது பேப்பர் 1 பேப்பர் 2, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு மாதிரியும் 5th மேலே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு மாதிரியும் சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 வைக்கிறாங்க. ஸோ அந்த டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அரசில் இதுக்கு மேலே எடுக்கக்கூடிய கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு உள்ளே போக முடியும் அப்படிங்கிறதா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலு எங்கே போனீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் கிளியர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதா மேண்டட்டரியாக கேட்குறாங்க. ஸோ பிஎட் எம்எட்னு என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கூடுதல் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது. பட் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, அவங்க தேசிய அளவில் சொன்னது என்னென்னா 2009ஆம் ஆண்டுக்கு முன்னாடி கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்துவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் ஆசிரியர் கல்வி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். டெட் தேர்வுக்கு மறுசீராய்வு மனு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் சங்கங்களோட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு வந்து இந்த சீராய்வு மனு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கு. அது எதுக்காக அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய முடிவு செய்த ஒரு மனுவை குறிக்கிறது. இந்த தீர்ப்பானது 2009ஆம் ஆண்டு கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்படுவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என தெரிவித்தது. அதாவது 2009க்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் இப்போ டீச்சர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் பணியில் தொடர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 55 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அது எழுத தேவையில்லை. பட் 55 வயசுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே இந்த டெட் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நாடு முழுவதும் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பாதிக்கும். 25 லட்சம் பேர் அப்படின்னா 25 லட்சம் கவர்மெண்ட் ஸ்டாஃப், 25 லட்சம் கவர்மெண்ட் ஆசிரியர்கள். ஸோ இது வந்து டைரெக்டாக அந்த 2009க்கு முன்னாடி இப்போ பணியில் இருக்கக்கூடிய 25 லட்சம் பேரை வந்து பாதிக்குது. ஸோ 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் என தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் குறிப்பிடவில்லை என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். ஸோ NCTE தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலில் இந்த மாதிரி 2009க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாருமே வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் இனிமேல் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயும் சொல்லலை அப்படிங்கிறது வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ சீராய்வு மனு தாக்கல் வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்களாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி 2025 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற தவறிய ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வை எதிர்கொள்ள நேரிடும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது வந்து செப்டம்பர் 1 பண்ணாங்க. ஸோ செப்டம்பர்லேயே வந்து இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என ஆசிரியர் அமைப்புகள் வலியுறுத்தின. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் சீராய்வு மனு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அமைப்புகள் வலியுறுத்தின. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆசிரியர் அமைப்பு இருக்கும். அடுத்து செப்டம்பர் 11 டெட் தேர்வு தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்ததாக அறிவிக்கப்பட்டது. ஸோ அப்போ தான் அந்த செப்டம்பர் 11 தான் அந்த டிஸ்கஷன் அந்த பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து செப்டம்பர் 19 டெட் தேர்வு தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஆசிரியர்கள் தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. செப்டம்பர் 19 உச்சநீதிமன்றத்தில் ஆசிரியர்கள் வந்து சேர்ந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. அடுத்து செப்டம்பர் 30 வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அன்றைக்கே பார்த்தோம் 5 days அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் முக்கியமான வழக்குகள் தவிர இந்த மாதிரியான வழக்குகளை அவங்க மண்டே தான் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மண்டே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஹியரிங் போகுது, ஸோ இது வந்து தடை செய்வாங்களா, அப்படி தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னா இப்போ நவம்பரில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம்ஸ் அவங்க எழுத தேவையில்லை தான். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நவம்பர் மாதத்தில் 15, 16 வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த சீராய்வு மனுவில் வந்து இது இடைக்கால தடையோ இல்லை அவங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு தளர்வோ அறிவிச்சாங்க அப்படின்னா அப்போ அந்த ஆசிரியர்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கவங்க வந்து எழுத தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த எண்ட் டேட் முடிஞ்சுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 days கொடுத்தாங்க அப்ளை பண்ணுறதுக்காக வந்து. ஸோ ஒருவேளை இது வந்து இந்த கோர்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு ஃபேவராக வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த டெட் எழுத தேவையில்லை. பட் அவங்க எழுதி தான் ஆகணும். இந்த கூடுதல் இயர் வேணால் எடுத்து அவங்க அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க எழுதி தான் ஆகணும். பட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தீர்ப்பு எப்படி வேணாலும் வந்து போகலாம். ஸோ மேலும் டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.